முடிச்சு விட்டாங்க ப்ரோ, முடிச்சு விட்டாங்க. எங்க அண்ணன் சிவகுமார மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அந்த மனுஷன் பாவம் எப்படியோ தவுண்டு ரெண்டாவது இடத்துக்கு வந்தாருங்க. ரெண்டாவது இடத்துக்கு வந்து அந்த பதவியை கொண்டு ஒருத்தன் கையில கொடுத்தா அவன் மொத்தமா கொண்டு பாலாங்கணத்துல தள்ளிட்டான் ப்ரோ. நீ தாண்டா டிரைவர், உன்னைய தாண்டா வச்சு ஓட்டணும் சொல்லி ஓட்ட விட்டா, கவுத்தி விட்டான். இருந்தாலும் நான் சத்தியமா சொல்றேன் அருண் வேற லெவல் ப்ரோ. நீ சத்தியமா சொல்றேன் வேற லெவல். இந்த வீட்டுக்கு ஒன்ன பத்தி பேசுறாங்க தெரியுமா, அருண் ஹீரோடா, அருண் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ங்க, அருண் தான் ஜென்யூனான கேமர். அப்படி நீ ஏய் அவன் பயத்துல பண்ணிட்டான்டா. அவன் ரயானை பார்த்தன மரண பயத்துல தூத்தி என்ன பண்ணன்னு தெரியாம அவங்களோட சண்டை போட முடியாம பயத்துல இப்படி ஒண்ணு பண்ணிட்டான். ஆனா டாஸ்க் நீ ஒண்ணு பண்ண தெரியுமா, மேல பிக் பாஸே அழுதுட்டு இருப்பாரு. ஏய் உங்களை நம்பி இந்த டாஸ்கை கொஞ்சம் ஸ்பைசி ஆகலாம் நினைச்சா யாரா இவன் கோமாளி, இவனை யாரா எடுத்து உள்ள விட்டது மாதிரி அவர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு தரமான சம்பவத்தை பண்ணிட்டான் அருண். இப்போ உங்களுக்கே தெரியும், நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் போயிட்டு இருந்தோம். அந்த டாஸ்க்ல ஃபைனலா 4 பேர் இருந்தாங்க. நம்ம அருண், சிவகுமார், சாச்சனா, ஜெஃப்ரி, இந்த 4 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு ரவுண்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சோ ஸ்டார்ட் ஆன முதல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. முதல் ரவுண்டை பொறுத்தவரைக்கும் யார் அவுட் ஆகி வெளியே வரானா அருண் அவர்களுக்கான பொம்மை தான் உள்ள போல. அருண் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே வராரு. அருண் பொம்மையை வைக்காத யார் தெரியுமா, நம்ம சிவகுமார் தான். சோ சிவகுமார் தான் அருணோட பொம்மையை உள்ள வைக்கல. மத்த எல்லாரும் அப்படி இப்படி டஃப் கொடுத்து உள்ள போயிட்டாங்க. இதுல பெரிய காமெடி என்ன தெரியுமா, நம்ம ஜெஃப்ரியோட பொம்மையை நம்ம சாச்சனா வச்சிருந்தாங்க. சாச்சனா வந்து நம்ம மஞ்சரி செம்மையா ஹோல்ட் பண்ணி எப்படியே விடமாட்டேன் தவுண்டு கடைசியில ஸ்மாக் போடுறாங்க பாருங்க, இப்படி தூக்கி அடிக்கிறாங்க. அடிச்சு மண்டை அடிச்சு மஞ்சரி மல்லா கொளுந்துட்டாங்க. மஞ்சரி அப்புறம் தூக்கிட்டு போயிருக்கு ஆஸ்பத்திரியில. சோ அந்த ரவுண்ட்ல மொத்தம் 2 பேர் அவுட். ஒன்னு நம்ம அருண் அவுட், ரெண்டாவது மஞ்சரி அவுட். மஞ்சரி பாவம் கன்ஃபர்ம் தூக்கிட்டு போனாங்க. இன்னும் ஆளை காணும், எங்க கொண்டு வச்சிருக்கான்னு தெரியல. மஞ்சரி பாவம் கதி கலங்கிட்டு என்னடா என்ன அடிச்சிட்டீங்களா மண்டையில அப்படின்னு மாதிரி கேராய் போய் உட்கார்ந்துருக்காங்க. சோ இந்த ரவுண்டை பொறுத்தவரைக்கும் அருண் அவுட். ஓகேவா. சோ அடுத்தது 3 பேர் இருக்காங்க. நம்ம சிவகுமார், சாச்சனா, அப்புறம் நம்ம ஜெஃப்ரி 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேருக்குள்ள பயங்கரமான டிஸ்கஷன் வேற போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம சாச்சனா செம்மையா ஒரு பிளான் போடுறா. என்ன பண்றா தெரியுமா, ஜெஃப்ரி நீ என்னோட பொம்மை எடுத்துரு, நான் வந்து சிவாண்ண பொம்மை எடுக்கிறேன், சிவாண்ண வந்து உன்னோட பொம்மை எடுக்கட்டுன்னு சொல்லி பிளான போடுறா. இந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுமா, சிவா வந்து பொம்மை உள்ள கொண்டு வைக்க மாட்டார், கண்டிப்பா வைக்க மாட்டார். அவர் எப்பவுமே அப்படிதான் பண்றாரு. சிவா வந்து கண்டிப்பா உள்ள வைக்கலன்னா ஜெஃப்ரிக்கான பொம்மை அவுட் ஆயிரும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஜெஃப்ரி வந்து சாச்சனாக்கான பொம்மை உள்ள வச்சிருவான். சோ அடுத்தது சாச்சனா வந்து நம்ம சிவாக்கான பொம்மை உள்ள வச்சுட்டா சிவாவும் சாச்சனா வந்து ஃபைனல்ல போய் நிப்பாங்க. அதுக்காண்டி பிளான போட்டு சமய மண்டையை கழுவணும். ஆனா ஜெஃப்ரி தெளிவா ஒரு பிளான போட்டான், இப்படிலாம் பண்ண முடியாது, என்னோட பொம்மை யார் எடுத்து உள்ள வைக்கிறாங்களோ அவங்களோட பொம்மையை நான் உள்ள எடுத்து வச்சிருவேன்னு சொல்லி ஜெஃப்ரி சொல்லிட்டான். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் ஓடி வந்து டப்பன்னு உள்ள விடுறாங்க. இல்ல பெரிய சிரிப்புனா சிவா கையில ஜெஃப்ரிக்கான பொம்மை மாட்டிட்டு, ஜெஃப்ரி கையில நம்ம சிவாக்கான பொம்மை மாட்டிட்டு, ஓகே இவங்க 2 பேரும் உள்ள கொண்டு வச்சிட்டாங்க. சாச்சனா மட்டும் பாம்போல அவளோட பொம்மையை அவளே கையில எடுத்து நின்னுட்டு இருக்கா. இந்த இடத்துல சாச்சனா அவுட். சாச்சனா ஓடி போயிட்டு யார நம்ம சத்யாவை கெட்டி பிடிச்சு மேல ஏறி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் வந்துட்டு தோத்துட்டேன் அப்படி சொல்லி அழுதுட்டு இருக்கா. பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு, ஒரு சைடு பாவமா இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த பொண்ணு ஏதோ கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கால, ஏதோ ஒன்று பண்ணி உருட்டி வந்துட்டால. மத்த எல்லாரும் அவுட் ஆகி வெளியே போனதுல இந்த பொண்ணாச்சும் அப்படின்னு பூந்து வந்துட்டா. சரியா, கடைசியில் வந்தாச்சு. சோ ஃபைனல்ல 2 பேர் வந்து நிற்கிறாங்க. இங்க பிக் பாஸ் சமயம் ஒன்று யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறா தெரியுமா, 2 பேரை விட்டாலே சமய கண்டென்ட் வந்திருக்கும். அது வேறன்னு வச்சுக்கோங்களேன். இவனை 2 பேரை விட்டாலே சமய கண்டென்ட் வந்திருக்கும். ஆனா பிக் பாஸ் என்ன யோசிச்சாருன்னா, இவனை 2 பேரை விட்டா சண்டை போட்டு போனோம், ஆனா இதை விட கொஞ்சம் சண்டை அதிகப்படுத்தணும்னா வீட்டுக்குள்ள இருந்து 2 பேர் இறக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்க 2 பேர் விளையாட முடியாது. சிவகுமார், ஜெஃப்ரி நீங்க விளையாட முடியாது. நீங்க 2 பேர் வீட்டுக்குள்ள இருக்க யாரையா செலக்ட் பண்ணுங்க, அவங்க தான் உங்களுக்காண்டி விளையாடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது செம்ம ட்விஸ்டா இருக்குல்ல. ஏன்னா அப்படி வைக்கும்போது கண்டிப்பா அவனோட ஆளை காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாருமே ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்காண்டி ஜெஃப்ரி யாரை செலக்ட் பண்றானா, நேரா கொண்டு ரயானை செலக்ட் பண்றான். ஓகேவா, ரயானை செலக்ட் பண்றான். இல்ல சிவகுமார் வந்து அருணை செலக்ட் பண்றான். அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு மேட்ச். அப்படியே மேட்ச் முடிஞ்சு போச்சு நினைச்சேன். பட் நான் நினைச்சது எப்படின்னா, ரயான் எப்படி அடிச்சு பிடிச்சி நம்ம ஜெஃப்ரிக்கான பொம்மையை உள்ள கொண்டு வச்சிருவோம் நான் நினைச்சேன். நான் அப்படிதான் பிளான் பண்ணேன். ஓகேவா. சோ இந்த இடத்துல 2 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. இல்ல பிக் பாஸ் மேல இருந்து கேக்குறாரு, உங்க 2 பேருக்கு சரியான, உங்க 2 பேருக்கு ஓகேவான்னு கேட்டா இல்ல ரயான் ஓகேன்னு சொல்லிட்டான். உடனே ரயான் ஓகே சொல்லி அந்த பக்கம் பார்த்தா அருணுக்கு பயம். அருண் கைகால்லாம் ஆடுது, தூத்துது. அருண் பிக் பாஸ் இருங்க, பிக் பாஸ் நான் பார்த்து சொல்றேன். விஷால் நீ போறியா, விஷால் அவன் ரயான்லாம் இருக்கான், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயர். எனக்கு அங்கேயும் அடிபட்டு பத்துக்கோ, முட்டியில் அடிபட்டு, முதுகில் அடிபட்டு, மூக்கில் அடிபட்டு, என்னால முடியாது பத்துக்கோ நீ போன்னு சொல்லி விஷால்கிட்ட கேட்கறான். விஷால் அங்க இருந்து நம்மளால முடியாதுப்பா, அஜிஜோ நம்மளால முடியாது, ஒன்னதான் சிவானை செலக்ட் பண்ணிருக்காரு, நீயே போன்னு சொல்லிட்டு மாத்தி பயத்துல வளர்றானோ. ஏய் ஏன்டா பயப்படுறீங்க, வீட்டுக்கு பெரிய வீராப்பெல்லாம் பேசுறீங்க, பயங்கரமா டைலாக் பேசுறீங்க, ஒரு டாஸ்க் இறக்கிவிட்டா இவ்வளவு பயப்படுறீங்க மாதிரி எனக்கு சிரிப்பாயிட்டு. எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, ரிசல்ட் அங்கேயே கண்டுபிடிச்சேன். ஆனா ரிசல்ட்டை கண்டுபிடிச்சாலும் ரிசல்ட் அதுதான், ஆனா நடந்தது என்னமோ வேற. ஓகேவா, இங்க கூப்பிட்டாச்சு. இங்க கடைசியில் வந்து ஒரு வழி அருண் வரேன்னு சொல்லிட்டான். வரேன்னு சொல்லியாச்சு. இங்க கூட்டு போய் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டும் போதே அருணுக்கு வேத்து ஊத்திட்டு, அப்படியே நிப்பாட்டும் போது அருணுக்கு வேத்து ஊத்திட்டு. இல்ல ஜெஃப்ரி செம்மையா ஒரு ரீசன் கொடுத்தான் ரயானை செலக்ட் பண்றதுக்கு. அவன் நினைச்சிருந்தா சத்யா கூட செலக்ட் பண்ணிருக்கான். ஆனா ரயானை செலக்ட் பண்ணதுக்கான காரணம், நான் தான் ரயானோட பொம்மை அவுட் பண்ணேன், என்னால தான் ரயானோட பொம்மை அவுட் ஆச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல நான் ரயானை செலக்ட் பண்றேன். ஒருவேளை என்னோட பொம்மை ரயான் கையால் அவுட் ஆனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால நான் ரயானை வந்து செலக்ட் பண்றேன் சொல்றான். வேற லெவல்ரா தம்பி, சத்தியமா வேற லெவல். அந்த நல்ல மனசுக்காண்டி தான் இப்போ ஜெஃப்ரி ஜெயிச்சிருக்கான். ஸோ இதுல சிரிப்பு என்ன தெரியுமா, இவங்க 2 பேரும் வந்தாச்சா, இவங்க 2 பேரும் சூப்பரோட உள்ள போறாங்க. சூப்பரோட உள்ள போகும்போது சிவா போயிட்டு அங்க முட்டி போட்டு வேண்டாம், எப்படியாச்சும் எனக்கு வின் பண்ணி கொடுத்து
காப்பாத்துரு குரு, நீ தான் எனக்கு வின் பண்ணி கொடுக்கணும் குரு, நீ தான் எனக்கு குரு, இந்த கேம் எல்லாம் நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்த, இந்த வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீ தான் ரொம்ப ஜெனியூனா இருக்கேன்னு சொல்லிட்டு அருண் கால்ல முட்டி போட்டு வேண்டி கேட்கறான் சிவா. எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு சோழின்னு. இதுல அவன் மரண பயத்துல வரான். அல்ல படி, இல்ல படி, விட்டுருங்க படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை படி, நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுக்குற படின்னு சொல்லிட்டு வரான். வந்தா எங்க ரயன் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கான். அடி இன்னைக்கு பறத்திர வேண்டியதான்னு சொல்லி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கும்போது சைட்ல பார்த்தா அருணுக்கு தூத்துது. ஐயோ இவன் வேற ஒரு மாதிரி கை கால் ஆட்டிட்டு இருக்கானா, அடி பொழந்துடணும். இதுல பிக் பாஸ் இந்த ட்விஸ்ட் வச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் மாத்தி பொம்மையை எடுத்து போனவன், எவன் பொம்மை உள்ள போகுதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போடுவானே. இப்போ சிம்பிள் ப்ரோ, இப்போ சிவாக்காண்டி நம்ம அருண் விளையாடுறாரா, அருண் நினைச்சிருந்தா ஜெஃப்ரிக்கான பொம்மையை கையில வச்சுக்கிட்டு உள்ள வைக்காம சண்டை போட்டுருக்கலாம், அப்படி உள்ள வைக்காம வெளியே நின்றுக்கலாம். இந்த இடத்துல ரயன் என்ன பண்ணிருப்பான், சிவா பொம்மை கையில வச்சுட்டு சிவா பொம்மையை உள்ள வைக்காம ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி சண்டை போட்டு பொம்மையை எப்படிங்க ட்ரை பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அதுதான் டாஸ்க், அப்படிதான் நடந்திருக்கணும். ஓகேவா? இல்ல இப்படி நடந்திருக்கலாம், சிவாக்கான பொம்மையை வந்து நம்ம அருண் எடுத்து உள்ள வச்சிருக்கணும், ஜெஃப்ரிக்கான பொம்மையை வந்து நம்ம ரயன் எடுத்து உள்ள வச்சிருக்கணும். அது ஒரு டீம் ஒர்க் தான், ரெண்டுமே நியாயப்படி நடக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? இந்த ரெண்டு நடந்தாலுமே சண்டை வந்திருக்கும், கண்டிப்பா பிளாக் பண்ணிருப்பானோ. ஆனா இது எல்லாத்துக்குமே மாறுபடியா நம்ம அருண் ஒண்ணு பண்றான், நேரா உள்ள குதிக்கிறான், ஜெஃப்ரிக்கான பொம்மை கிடைக்குது, நேரா ஜெஃப்ரி பொம்மையை உள்ள கொண்டு வச்சிட்டான். டேய் நீ சிவா டீம்டா, சிவா உன்னை இறக்கி விட்டுருக்கான், சிவா பொம்மை நீ உள்ள வைக்கணும்னு பார்த்தா இவன் நேரா உள்ள குச்சி ஜெஃப்ரிக்கான பொம்மை எடுத்து உள்ள வச்சுட்டான் ப்ரோ, உள்ள வச்சுட்டான். இதுல சைட்ல சிவாக்கு போக்கஸ் வைக்கிறாங்க, சிவா அங்க இருந்து முடிச்சு விட்டான் ப்ரோ, முடிச்சு விட்டான். உன்னை நம்பி இறக்குனே, இந்த வழியா எவனா போவானா, 35,000 மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் அதை வச்சுட்டு வெளியே வந்து ஒரு ஆக்டிங் போடுறான் ப்ரோ. அப்படி எதுக்கு தெரியுமா, நான் சண்டை போட விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டு நான் ஜென்யூனா ஒரு கேம் ஆடுறேன், இதான் கரெக்டான கேம் அப்படின்னு ஒரு ஆக்டிங் போட்டு சிவா கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்கறான், கட்டி பிடிச்சி அழுறான், ஒரு மாதிரி சீனா கிரியேட் பண்ணிட்டான் வீட்டுக்குள்ள. ஒரு ஆர்டிஸ்ட்னு காட்டிட்டான், எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்னு காட்டினான், ஒரு சீனை கிரியேட் பண்ணா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் நம்பி ஐயோ பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாரு, சிவா தான் நம்பி இறக்குனாரு, இருந்தாலுமே ஒரு கேமை ஜென்யூனா ஆடி இருக்காப்ல, சண்டை எல்லாம் ஆடி இருக்காப்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பாராட்டுறாங்க. அருண் நீ தான் ஹீரோ, அருண் நீ தான் மாசு, அருண் ரொம்ப ஜென்யூனா ஆடி இருக்க, அருண் நீ கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்டா, உன்ன மாதிரி இருக்க ஒரு ஹார்ட் யாருக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை போட்டு பாராட்டி தள்ளுறாங்க. இப்படியே அவனை போட்டு பாராட்டி தள்ளுறாங்க. இதுல சிரிப்பு என்ன தெரியுமா, அந்த பிட்டுக்குள்ள வந்து ரயான் இன்னும் பொம்மையை தேடிட்டு இருக்கான், இன்னும் பொம்மையை தேடுறான், அவன் கையில பொம்மை கிடைக்கல, சிவா பொம்மை, அவன் பொம்மையை தேடிட்டு இருக்கான். இவன் பொம்மையை கொண்டு அதுக்குள்ள வச்சுட்டு வந்துட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணியாச்சு. இல்ல சிவா என்ன பண்ணேன்னு தெரியாம மனசுக்குள்ள அழுதுகிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு சூப்பர் ஆடி இருக்கீங்க குரு, நான் நினைச்ச மாதிரி நீங்க ஜென்யூனா ஆடிட்டீங்க, நான் இதுக்காண்டி தான் உங்களை இறக்குனேன் குரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசை தேர்த்திக்கிறான். இவன் அழுது ஒரு சீனை போட்டு எல்லாரும் ஏமாத்திட்டான், எல்லாரும் நம்பிட்டாங்க, எல்லாரும் நம்பி அவன் ஒரு ஜென்யூனான பர்சனு, ரொம்ப நியாயமாடி இருக்கான். இதுல உண்மையை அழுறது யார் தெரியுமா, பிக் பாஸ். அவர் மேல இருந்து அழுதுட்டு இருப்பாரு, கேமை கொஞ்சம் ஸ்பைசி ஆக்கலாம் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னு சொல்லி இப்படி இறக்கி விட்டா நீங்க என்னடா பண்றீங்கன்னு சொல்லி அவர் அழுதுட்டு இருப்பாரு. ஏன்னா ஒரு செகண்ட்ல முடிச்சிட்டான ப்ரோ, இதுக்கு எதுக்கு இவனை ஸ்வாப் பண்ணிருக்கணும், இதுக்கு அவனை ரெண்டு பேரும் இறக்கி விட்டுருந்தாலே ஒரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருப்பான்ல, இதுக்கு எது ஸ்வாப்னு கேட்கறேன். மொத்தத்தில் அவர் உட்காந்து அழ ஆரம்பிச்சாரு. இவனை ஒரு மேட்சை முடிச்சுட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டான். இதுல கடைசியில் சிவாக்கு ஒரு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க, சிவா ஒரு மூலையில் போய் உட்காந்து அழுறான், ஐயோ நான் வந்து 15 இடம் கூட வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனால் 2வது இடத்துக்கு வந்துட்டேன், உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதிரி அழுதுட்டு. இந்த ஒரு படத்தில் அவங்க ஒரு நல்ல லெஜெண்ட், ஆக்சுவலாக எம்ஜிஆர் சார் இல்லை, எம்ஜிஆர்ல சிவாஜி சாரா, சிவாஜி கணேசன் தான் நினைக்கிறேன், நான் வாழ்ந்த வீட்டை கடைசியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவரோட வீடை கட்டி பிடிச்சி அந்த இடத்துல செத்துருவார் தெரியுமா, அந்த சீன் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். அவர் அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த பிட்டை அப்படி தடவிக்கிட்டே வரான், போச்சு அப்படின்னு மாதிரி இந்த பிட்டை தடவிட்டே மனசு உடஞ்சு உள்ள போறான் ப்ரோ. இதை பார்க்காம எனக்கு சிரிக்கவா அழுகவா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அருண் அழுது ஒரு 1/2 மணி நேரம் அழுது ஒரு சீனை கிரியேட் பண்ணான். சத்தியமா சொல்ல போனா அவனுக்கு பயம், அவ்வளவுதான். ரயான் கூட சண்டை போட முடியல, ரயான் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், அவன்கிட்ட கண்டிப்பா சண்டை போட முடியாது, அடிப்படும், நமக்கு அடிபடுற செட் ஆகாது, நம்மளால முடியாது, கை நடுக்க வந்துடும் சொல்லி ஒரு பயத்துல இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டான். ஆனா அது தெரியாம வீட்டுக்குள்ள இருக்க எல்லா தற்கொலையும் அவன் பெரிய குட் ஹார்ட்டட் பர்சன், ரொம்ப ஜென்யூனா கேம் ஆடிட்டான்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அது உண்மை, எல்லாம் பயந்துட்டாங்கிறத உண்மை. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சூப்பரியா முடிச்சுட்டா போ.